கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறது தீன். இந்த இபாதத்து தொழுகை ஷைத்தானுக்கு 2 ரூட் இருக்குது. ஒன்று, நீங்கள் தொழாமல் இருக்கிற டைமில் அவன் உங்களே பாதுகாக்கிறது. தொழாமல் இருக்கிற டைமில் பாதுகாக்கிறேன்டா தொழுதவனை காட்டுறது. தொழுது என்ன பிரயோசனம்? இந்த தொழுது எல்லாம் வைக்கிறாங்க, எல்லாம் அதே வறுமையில் தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நீ பாரு தொழாமல் வைக்கிற, மாஷா அல்லாஹ் இவ்வளோ முன்னேற்றம். என்ன நீ என்ன நல்லா முன்னேறிக்கிற, நல்லா வளர்ந்துருக்கிற, நல்லா பணக்காரனாகிக்கிற, உனக்கு எல்லாமே இருக்குது. இப்படி இருக்க ஒரு சகோதரர் சொன்னார், தொலை வாங்க அப்படின்னு சொல்கிற டைமில் நான் ஏன் தொலைவை நான் நல்லா தானே இருக்கிறேன்டார். அப்போ அவர் நினைச்சிக்கிறான்னா இந்த வறுமையில் உச்சகட்டத்தில் உள்ளவன் தான் தொழுவுறன்னு நினச்சிட்டிக்கிறார் அவர். விளங்கிட்டா, நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் ஏன் தொலைன்னு கேட்டார். அப்படின்னா தொழுவுறது நல்லா கிடைக்கும் வரைக்கும் அதோட போயிட வேண்டியது அப்படின்ட்டு சிலர் நினச்சிக்கிட்டு இப்படியும் நினச்சவங்க இருக்கிறாங்கன்றது ஆச்சரியம். விளங்கிட்டா, இப்படி நினைக்கிற மக்கள் இருக்கிறாங்கன்றது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். இன்னொரு சகோதரர் தொழுகை கலைக்கிறோம். அவர் கேட்டார், என்ன நான் கடலில் உள்ள மீன் ஏன் குளிக்கணும்னு கேட்டார். கடலில் உள்ள மீன் குளிக்கணும்னா அவர் பார்த்தா பள்ளிக்குள்ளே தான் ரூம் எடுத்துக்கிறார். அவர் ரைட்டா, பள்ளிக்குள்ளே ஒரு ரூம் எடுத்து உட்கார்றாரு. இப்போ அவர் கடலில் இருக்கிறாரா, நான் ஏன் என்ன செய்யணும் குளிக்கணும்னு கேட்குறாரு. அப்போ இவ்வளோ பெருமதி, அது அவருக்கே தெரியுது பிழையண்டு. விளங்கிட்டா, அவருக்கே தெரியுது பிழையண்டு. ஆனால் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி இது மாதிரி நபர்கள் இருக்கா. அப்போ இந்த வகையில் சைத்தான் பாதுகாப்பான் சிலரை. என்ன தொழுறவன்ட்ட குறையெல்லாம் காட்டி 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 நீ தொலை போகாதேன்றது. சப்போஸ் அவன் முயற்சி எடுத்து போராடி தொலை ஆரம்பிச்சுனான்னு வைங்களேன், இவனை இப்போ என்ன செய்யணும், வழி கெடுக்கு. அது வழி அங்கே கொண்டு போயிடுறது. எங்கே ஆக உச்சகட்டத்தில் வச்சு அடிக்கிறது. இவன் தொழுகை போக போக சைத்தான் வந்துட்டே. இப்போ கடைசி ரூட் என்ன, மாஷா அல்லாஹ் நீ ஒரு காலத்தில் தொழாமல் இருந்தாய், இப்போ உண்ட தொழுகையை பார்த்தா நீ இந்த காலத்தில் வாழ்கிற ஒரு சஹாபி. வணங்கிட்டா, இந்த காலத்தில் வாழ்கிற ஒரு சஹாபி என்ற ஒரு உணர்வை சைத்தான் கொடுத்துருவான். கொடுத்தா ஃபஸ்ட்டுக்கு ஒரு போராட்டம் தான், நம்ம அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை நினைக்கிறது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருவான். வளர்த்தா திருப்பி சிலர் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் பாருங்க, பேசாட்டியும் கூட உள்ளத்தில் ஒரு தற்பெருமையை சைத்தான் என்ன செஞ்சிருப்பான், அவர்கிட்ட வளர்த்து விட்டுருப்பான். என்ன பிரயோசனம் மறுமையினால? அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, ஃபலா நுகீமு லஹு வஸ்னா, அவர்களுக்கு நாங்கள் ஒரு பெருமானமும் மறுமையில் கொடுக்க மாட்டோம். ஏன்னா இறைவனுக்காக செய்ததை தவிர அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரே போயிருந்தால் அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான். அது இறைவனுக்காக என்று இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் என்ன செய்வான், போகிறது உயிர். ஆனால் மாற்றம் எண்ணத்தில் தான், அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான். அப்படியான ஒரு நிலை. போகிறது உயிர்னா குடும்பம் இல்லாது இல்லை, சொத்து இல்லை, பிள்ளைகள்லாம் விட்டுட்டு தான் போகிறான். அல்லாஹ் கணக்கே எடுக்க மாட்டான். காரணம் எண்ணம். இப்போ ஷைத்தான் எங்கே வச்சு அடிப்பான்னு சொன்னாத அடுத்த பகுதியில் எப்பொழுதும் அந்த திருப்தி நம்மளுக்கு என்றைக்கும் யார்கிட்டையும் நம்ம அதை காட்டிக்கொள்ள ட்ரை பண்ணவும் கூடாது, இயல்பாகவும் இருக்கணும். இயல்பாக காட்டிக்கொள்ள ட்ரை பண்ணக்கூடாது என்றதில் மிகவும் அதிகமாக போனாலும் சிலருக்கு தற்பெருமைக்கு இதையும் சொல்லிக்கிறணும். அது புதுசாக தான் உணர்ந்தது. எது காட்டிக்கொள்ளாமல் போவதில் ஒரு தற்பெருமை இருக்கு. அதாவது அவர்களுக்கு முடிஞ்ச வேலையை செய்யணும். சஹாபாக்கள் லெவலில் நமக்கு காட்டிக்கலாம் இருக்கலாது. சஹாபாக்கள் லெவலில் என்ன, சில அறிஞர்கள் இருக்கிறாங்கன்னா மஜ்லிஸில் இருந்துட்டு இருப்பாங்க, கண்ணால் கண்ணீர் போக பார்க்கும், அவங்க என்ன செஞ்சுருவாங்க, அடக்கி கொள்வாங்க. முடியாட்டி அந்த மஜ்லிஸ் விட்டு எலும்பி என்ன செஞ்சுருவாங்க, போயிடுவாங்க. ஒரே தலையணையில் கணவன் மனைவி தூங்கி இருப்பாங்க, இறை ஞாபகம் வரும், மனைவிக்கு தெரியாமல் கணவன் அழுக என்ன செஞ்சிருக்கும், போயிருக்கும். அதே போல் வீட்டில் சாப்பாடு ஏற்பாடு சொல்லி சாப்பாடு எடுத்துகிட்டு வெளியே போவாங்க, அன்பளிப்பாக வீதியில் உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போய் சேருவார். அப்படின்னா என்ன, அவர் நோம்பாளி, வீட்டில் உள்ளவங்களுக்கு என்னது நோம்பாளின்னு தெரியாது. இது அவர்களுடைய நிலை, அவர்களுடைய இஹ்லாஸான நிலை. அவர்களை யாராவது அரசல் புரசலாக கண்டா தான் இந்த விஷயம் தெரிய வரும் வெளியே, இல்லாட்டி என்ன செய்யாது, தெரிய வராது. ஆனால் இந்த லெவலில் நம்ம செயல்பட வேண்டிய அவசியம் உண்டு இல்லை, நமக்கு அந்த பொறுமை இல்லாட்டி. ஏன் அவசியம் இல்லை தெரியுமா, ஒரு 5 வருஷம் இப்படி செஞ்சிடறான், செஞ்சால் பொறுக்க இயலாது. 5 வருஷமாக இப்படி தான் நம்ம நோன்பு பிடிக்கிறோம், இவனுக்கு தெரியாதே, நம்ம யாருக்கும் காட்டாமல் 5 வருஷமாக இப்படி நோன்பு பிடிக்கிறோம், இவனுக்கு தெரியாதுன்ற இவனால் அது 5 வருஷத்துக்கு மேலே பொறுக்கலாம் இருக்கு. 5 வருஷமாக நம்ம தனியாக உட்காந்துட்டாலும் இவனுக்கும் தெரியாத, மனைவிக்கு கூட தெரியாதே. அவரோட ஃபீலிங் என்ன செஞ்சிருந்தா, சஹாபாக்கள் மாதிரி மௌத்து வரைக்கும் அவருக்கு பொறுக்கலாது. இப்போ 5 வருஷமாக நான் சொல்கிறது கொஞ்சம் அதே கூட சொல்லிக்கிட்டா, ஒரு வருஷம், ஒரு வருஷத்தில் கொஞ்சம் என்ன செய்கிறான்டா, மனைவி உட்கார வைக்கிறது. இவ்வளவு நாளும் உனக்கு என்ன தெரியாது, நான் அந்த சாப்பாடு கேட்டு போகிறேன் தெரியுமா, நோன்பு தொடர்ந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிக்கிறதுக்கு தான் அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வெளியே நான் கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு தெரியாதானே, அவ்வளோ இஹ்லாஸாக நான் பாதுகாத்திக்கிறேன். யார்கிட்ட, வைஃப்ட்ட சொல்லிடுறது. வைஃப் நினைப்பா என்னது, இதை சொல்லாமல் இருந்திக்க இவன் பெரிய ஒரு நன்மையான இடத்துல இருந்திருப்பான். அதே போல் எல்லாருக்கும் காட்டாமலே தர்மம் செஞ்சு முடிச்சுட்டு பொறுக்கல, எவனும் கேட்டான் இல்லை, யாரும் யாரொருத்தர் கேட்டால் தான் அவருக்கு சந்தோஷம், எவருமே கேட்குறான் போதுமானது. நான் அது சொல்கிறது இல்லை அப்படின்ட்டு எல்லாம் நினச்சி கடைசியில் அவர் கண்டுபிடிப்பார். அப்போ நோம்பா இருக்க மாட்டேன், அப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு திருத்தம் இப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரே அவர், இல்லைன்னா நம்ம நோம்பு வச்சு அவனுக்கு தெரியாது, சரியா, அதில் ஒரு சந்தோஷம் அடைஞ்சிடும். இந்த நிலைமைக்கு நம்ம போகாமல் இயல்பாக இருந்தால் நம்ம கடைசியில் எல்லா அமல்களையும் அடிக்காமிக்கிறதுக்கு அது நல்லா என்ன செய்யும் இருக்கும். இவ்வளவு நான் சொன்ன விஷயத்துக்கான காரணம் என்னென்னா, இதெல்லாம் தற்பெருமை எங்கள் சமுதாயத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள்.
நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். நம்ம எவ்வளோ இந்த வாழ்க்கையில் இழந்து அல்லாஹுக்காக மாத்தமாக செஞ்சுட்டு, நான் அதான் அல்லாஹுக்காக இந்த உலகத்தில் மாத்தமாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு இறைவனுக்கு திருப்தியாக செஞ்சு நாளை மறுமையில் அதுக்கு ஒரு பெருமானமும் இல்லை என்றால் அழிஞ்சு போன ஒரு விஷயம். அதனால் இயன்ற அளவுக்கு நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடிய தற்பெருமைகளை ஏதாவது ஒரு இதில் குறை இருக்கு அதில் குறை இருக்க நினைக்கணும். என்றைக்கு ஒருவன் தனல் குறையில்லை என்று நினைக்கிறானோ அவன்தான் மிகப்பெரிய குறையுள்ளவன் அப்படின்ற அர்த்தம். எவர் மக்கள் தன்னில் குறை காண்பதை விட அதிகமான குறைகளை தன்னில் காண்கிறாரோ அவர் நல்ல புத்திசாலி என்று அர்த்தம். மக்கள் தன்னில் பார்க்குற குறை 15 அவருக்கு 20 விளங்கிச்சேண்டா நல்ல புத்திசாலின்னு அர்த்தம். மக்கள் 100 பார்க்குற டைமில் அவருக்கு 10 தான் விளங்குதுண்டா அவருக்கு சரியான சிந்தனை இல்லை என்பது அர்த்தம். காரணம் என்ன? குறைகள் ஒரு மனிதன் நிறைந்தவனாகத்தான் செஞ்சுக்கிறான், படைக்கப்பட்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், ரஹிமல்லாஹு யூசுஃப், அல்லாஹ் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரஹமத் செய்வானாக. அவர் சிறையில் இருந்த காலம் அளவுக்கு நான் இருந்து அவரிடத்திலே கூட்டிட்டு போக வந்தவர், சிறையிலிருந்து விடுதலை செய்ய வந்தவர் என்னிடத்தில் வந்திருந்தா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரே, அந்த குற்றச்சாட்டு என் மீது வைக்கப்பட்டு அதில் யார் குற்றவாளின்னு சொல்லும் வரைக்கும் நான் வெளியே வர மாட்டேன், அப்படி நான் சொல்லி இருக்க மாட்டேன், நான் வெளியே போய்ப்பேன்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போ நான் எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இருந்திக்காது. அதே போல் என்ன, அதாவது இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், அதுபோல் மற்ற மூசா அலைஹிஸ்ஸலாம், இவர்களெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ரஹிமல்லாஹு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா ரஹமத்து செய்வானாக. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை விட இறைவனிட்ட அந்த கேள்வியை கேட்கறதுக்கு நாங்கள் தான் தகுதி படைச்சவர் என்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த கேள்வியை? அதாவது இறைவா நீ எப்படி இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறாய் எங்களுக்கு காட்டு என்று சொல்லி என்னது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கேட்டீங்களா நம்மளோட எண்ணங்கள் வருது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அந்த சந்தேகம் அவரை விட எங்களுக்கு தான் என்ன செய்யணும், அதுக்கு மிகவும் தகுதியானவர் நாங்கள் தான் அப்படி என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈமான்ல உறுதியானவர், நாங்கள் அதை விட மிகவும் தகுதியானவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை பணிஞ்சவங்க அதை விட என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. இப்படி எல்லா விஷயத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்ன உள்ளவங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யட்டும், ரஹிமல்லாஹு மூசாவுக்கு அல்லாஹ் தஆலா ரஹமத் செய்யட்டும், லக்கது ஊதிய அக்ஸர மிம்மா ஊதிது, எனக்கு வந்த தொந்தரவுகளை விட அவருக்கு நிறைய என்ன செஞ்சது வந்துச்சு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே இயன்ற அளவுக்கு எங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய, தற்பெருமை எங்களை விட்டு நீக்கிக் கொள்ளக்கூடிய சூழல்களையும் மஜ்லிஸ்களையும் நாங்கள் விரும்ப வேண்டும். அவைகளை பற்றி எண்ணத்திலே கொண்டு வந்து எங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.